அடுத்த தலைமுறை இளைஞர்கள், குறிப்பாக கிராமப்புற இளைஞர்களும் பெற வேண்டும் என்பதற்காக தான் கடுமையாக இந்த விளையாட்டில் விளையாடி தான் ஈட்டிய பொருளை எல்லாம் வைத்து அதன் மூலமாக அடுத்த தலைமுறைக்கு தான் பெற்றதை தர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு அந்த விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவர் விளையாட்டு வீரர், நிறைய மேட்ச்ல தொடர்ச்சியாக நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. அந்த துறையில கடுமையான உழைப்பை செலுத்துகிறார். அதுல ஒரு சிறந்த வெற்றியாளர், சிறந்த கிரிக்கெட் வீரர், ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பவுலர், அதைவிட முக்கியமானது யாக்கர் மேட்ச்சில் வந்து இதுவரை அந்த யாக்கர் போடக்கூடிய பெஸ்ட் பவுலர்ஸோட லிஸ்ட்டில் வைத்து இவருடைய யாக்கர் டெக்னிக் எப்படி இருக்கு என்று சொல்லக்கூடிய நீராலும் கடலுடுத்த நிலமடந்தை எழிலொழுகும் பிறை நுதலும் தரிதலரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற பற்றிய அறிமுக உரையாற்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்களை பணிவுடன் வேண்டுகிறோம். அனைவருக்கும் அவருடைய பின்புலத்தை எல்லாம் பார்க்கின்ற போது இவர் தமிழ் இளைஞர்களுக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் அடுத்த தலைமுறைக்கும் எப்படிப்பட்ட உதாரணமாக இருக்கிறார் என்பதை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். அப்பா ஒரு சாதாரண நெசவு தொழிலை செய்யக்கூடிய ஒரு சாதாரண ஒரு தொழிலாளர், ஒரு சாதாரண பின்புலத்திலிருந்து எளிய ஒரு சிறு இடம் தான் அவருடைய வீடு. அந்த வீட்டை ஒட்டி ஒரு சிறிதாக மாலை நேரங்களில் சிக்கன் கடை வைத்து அவருடைய தாயார் வந்து அவர்களை கடும் உழைப்பின் மூலமாக அந்த நல்ல இம்பார்ட்டன்ட் வந்திருக்கு. ஸோ முன்னாடிலாம் பேரண்ட்ஸ்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் போனால் கொஞ்சம் பயப்படுவாங்க. இப்போ வந்து பேரண்ட்ஸே வந்து குழந்தைங்களை வந்து விட்டுட்டு அவங்களுக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்து அவங்களுக்காக கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ஸில் நான் வந்ததுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து எல்லா துறையிலையும் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. உமன்ஸில் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுவே பெரிய சக்ஸஸ் தான். ஸோ ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பராக வந்துட்டுருக்கு. ஸோ எல்லா துறையிலையும் நல்லபடியாக பிளேயர்ஸ் வந்துட்டுருக்காங்க. இளைஞர்களுக்கு எந்த அளவுக்கான வாய்ப்புகள்? கண்டிப்பாக எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி முன்னாடி ஃபஸ்ட்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எல்லா துறையிலையும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆனால் அதுக்கான கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு இளைஞர் கையில் தான் இருக்குது. ஸோ அவங்க கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு துறையை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் இப்போ 100%, 150% அது மேலே லவ்வோடு பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ இதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான், கடின உழைப்பு இருந்தால் கண்டிப்பாக மேலே வர முடியும். ஏசியன் கேம்ஸ், ஒலிம்பிக்ஸ்லாம் இப்போ நிறைய மெடல்ஸ் வாங்குறாங்க. பட் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்? இப்போ முன்னாடி ஒரு மெடல் கூட இல்லாமல் இருந்த இடத்துலேருந்து இப்போ நிறையா வந்துருக்குன்னா அந்தளவுக்கு டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் போக போக சூப்பராக வரும்னு என்னோட நம்பிக்கை, ஒட்டுமொத்த தமிழ்நாடோட நம்பிக்கை தான். ஸோ இங்கேருந்து நிறைய பேர் தமிழ்நாட்டிலேருந்தும் நிறைய ரெப்ரசன்ட் பண்ணி பண்ணுவாங்க. அதுக்கான எல்லா முயற்சியும் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி நல்லதே நடக்கும். இந்திய அணியில் தமிழக வீரர்களுக்கு எந்த மாதிரியான இடங்கள் இருக்கிறது வாய்ப்பு? நான் சமீபத்தில் நீங்கள் அதிகமான போட்டிகளை கலந்துக்கல, எப்படி நாங்கள் வந்து பார்த்தோம்? இல்லை வாய்ப்புகள் கிடைக்காமல் கிடையாது, வாய்ப்புகள் எல்லாருக்கும் கிடைக்கிது. ஸோ வாய்ப்புகள் இல்லாமலாம் இல்லை. ஸோ எனக்கு இடையில சில இன்ஜுரிஸ் நிறையா இருந்ததுனால எனக்கு நான் வந்து கொஞ்சம் 2 வருஷம் விளையாட, ஸோ மறுபடியும் நல்லபடியாக பண்ணியிருக்கேன். எல்லாமே கண்டிப்பாக எந்த குறையும் கிடையாது. இதை வந்து வாய்ப்பு பறிக்கிறதோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. இதில் வந்து எனக்கு வந்து எல்லாமே நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு. சின்ன நிகழ் இன்ஜுரி இருந்ததுனால நான் இன்னும் அவுட் இருந்தேன். மற்றபடி எல்லாமே சக்ஸஸ் சூப்பராக போயிட்டுருக்கு. உங்களுடைய அகாடமி எப்போ சார் ஓப்பன் ஆகும்? ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேனே. நான் கிரவுண்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் பண்ணி 1 வருஷம் ஆயிடுச்சு. கிரவுண்டு ஓப்பன் பண்ணி 1 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ நல்லபடியாக போகுது. அங்கேருந்து பசங்க நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அண்ணா அது நான் அண்ணா ப்ரோக்ராம் நிறையா பார்த்துட்ருக்கேன். அண்ணா போன வருஷமே கேட்டார், கரெக்டாக ஏதோ நான் மேட்ச்சில் இருந்தப்போ விளையாட முடியல. ஸோ அண்ணா கண்டிப்பாக உங்களுக்காக நான் வந்தே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் நானே கேட்டு அண்ணா வந்து அது கரெக்டாக 100வது ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஸோ இது மாதிரி நிறையா பண்ணுறதுனால சின்ன பசங்க நிறையா இளைஞர்கள் வந்து நிறைய பெரிய லெவலுக்கு வரணும். இவ்வளோ கஷ்டப்படுறதே என்னென்னா, ஒரு டிஸ்ட்ரிக்ஸில் வந்து ஒரு விஷயமும் பார்த்து பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, இங்கேருந்து இளைஞர்கள் வந்து ஏதாவது துறையில் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு தான் நானும் வந்திருக்கேன். ஸோ இன்னும் என்னை பற்றி என்னென்ன நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து அவங்க கூட பேசுகிறப்போ இன்னும் 4 பேர் ஏதாவது ஒருத்தர் வந்தேன்னா அதை பிடிச்சி ஒரு நூல் மாதிரி பிடிச்சி பின்னாடி வந்துடுவாங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு தான் நானும் வந்திருக்கோம். ஸோ நல்லபடியாக போகும். இன்றைய பள்ளி மாணவர்கள் வந்து அதிகமாக அந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாக, அது நீங்கள் மாணவர்கள் என்ன அறிவுரை கூறுறீங்க சார்? இல்லைண்ணா அதை